நம்ம கடந்து வந்த காலங்களில் தேர்தல்னு சொல்லி பார்க்கும் பொழுது கருணாநிதி இருப்பார், இந்த ஜெயலலிதா இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு புதுமுக ஒருத்தர் உருவானார், திரு விஜயகாந்த் அவர்கள். ஜெயலலிதாவா, விஜயகாந்தா, கருணாநிதியான்னு இருந்துச்சு. கொஞ்ச நாள் போணுச்சு. அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு. கலைஞர் இறந்துட்டாரு, ஜெயலலிதா இறந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜெயலலிதா சார்பா எடப்பாடி பழனிசாமியும் கருணாநிதி மகனான ஸ்டாலின் அவர்களும் இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அப்போ போட்டி அப்படிங்கிறது இருமுனை போட்டியாக தான் இருந்துச்சு. எடப்பாடியா ஸ்டாலினா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 2026 எலெக்ஷனில் கருணாநிதி ஜெயலலிதா இவங்க 2 பேரும் இறந்து முழுசா ஜெயலலிதா அவர்கள் இறந்து இன்னைக்கு 10வது ஆண்டு நடக்குதுன்னு வைங்க. இந்த 10வது ஆண்டுக்குள்ளாடி 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, 6 முனை போட்டியாக மாறிடுச்சு. 10 வருஷத்துல இவ்வளோ மாற்றம் வந்திருக்குது. இப்போ அந்த 6 முனை போட்டி யார் யார்? ஒரு பக்கம் ஸ்டாலின் தலைமையில், 2வது எடப்பாடி பாரதிய ஜனதா தலைமையில், 3வது அந்த திரிஷா கூட படம் நடிப்பார் விஜய், அவர் தலைமையில் ஒரு அணி 3, 4வது நம்மளுடைய சீமான் அண்ணா அவர் தலைமையில், 5வது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரு ராமதாஸ் மற்றும் சசிகலா அவங்க தலைமையில் ஒரு அணி. கிட்டத்தட்ட 5 முனை போட்டி. 6வது ஒரு முனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த 6வது முனை என்னன்னா திரு வேல்முருகன். அவர் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி நான் யாருக்கூடையும் பாரதிய ஜனதா கூட நான் கூட்டணியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனிச்சு நிற்கிறாருங்கிறாரு. இவரு கூட வந்து பார்த்தோம்னா தொல் திருமாவளவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரு கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஐயாவுடைய கட்சி வந்து திமுகவில் போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க மற்றவங்களாம். என்ன காரணம், விஜயகாந்த் கட்சிக்கு வாக்கு வங்கியே கிடையாது, அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் இத்தனை சீட்டு கொடுக்குறீங்க, காலகாலமாக நாங்கள் உங்கள் காலையே நாய் மாதிரி சுற்றி வரமே, நாயை விட மோசமாக சுற்றி வரமே, எங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதிருப்தியில் இருந்தவங்களாம் இப்போ வெளியில் வர போகிறாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா திரு வேல்முருகன், டோல்கேட் வேல்முருகன் சொல்லுவாங்க. தமிழக வாழ்வுரிமை கழகத்துடைய தலைவர் வேல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டார். இத்தனை நாள் அவர் கூட்டணியில் இருக்கும்போது தெரியல திமுக செய்யக்கூடிய தவறுகள். கூட்டணியை விட்டு வெளியில் வரும்போது தான் இந்த கூட்டணியில் இருக்கும்பொழுது நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லுவாங்க, பிடிப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வேல்முருகன் வெளியில் வந்துட்டாரு, திருமாவளவன் வெளியில் வரக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறாரு. இப்போ இந்த 5 முனை போட்டியில் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, யாருக்கு அதிக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ் ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே நம்ம சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு சொல்லிட்டோம்னா, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழக வாழ்வுரிமை கழகத்தினுடைய வேல்முருகன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சொற்பமான அளவு வாக்கு வங்கி இருக்குது. சம்திங் 2 சீட்டோ 3 சீட்டோ ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் 234 தொகுதியில் 2 சீட்டு 3 சீட்டு தான் வச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து பக்கத்தில் போய் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது யாருக்குமே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தொகுதியை விட்டு ஒரு 4-5 மாவட்டம் தள்ளி போய் யார்கிட்டையும் கேட்டோம்னா, யார் அவங்களா, அப்படி ஒரு கட்சி இருக்குதா, தமிழக வாழ்வுரிமை கழகம்னு ஒரு கட்சி இருக்குதா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர அவர் எனக்கு நல்லா தெரியுமான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சி வந்து இன்னும் முழுமையாக வளரல. வளர்றதுக்குள்ளாடியே வந்து பார்த்தீங்கன்னா போய் திமுக கூட போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் வளர்ச்சிங்கிறதே கிடையாது. எந்தெந்த கட்சியெல்லாம் வளரணும்னு ஆசைப்படுதோ திமுக கூட சேரக்கூடாது. சேர்ந்தாங்கன்னா அவங்க வளர்ச்சி கெட்டு போயிடும், வளர விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கருணாநிதி அவர்களுக்கு அடுத்து திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள், ஐயா அவர்களுக்கு அடுத்து திரு உதயநிதி ஐயா அவர்கள், அதுக்கப்புறமேட்டு அவங்க மகன் 20 வயசான இன்பநிதி ஐயா அவர்கள், இப்படி இவங்களாம் வருஷமாக தலைமுறையாக வம்சமாக தலைமுறையாக தாத்தா, அப்பா, பையன், பேராண்டி, கொள்ளு பேராண்டி, நெல் பேராண்டி, எள்ளு பேராண்டி, கடுகு பேராண்டி, உளுத்தம்பருப்பு பேராண்டி, இப்படி அவங்க தான் வம்சமாக ஆட்சி செய்யணும்னு நினைப்பாங்களே தவிர மித்தபடி யாருக்குமே வாய்ப்புங்கிறது கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் தான் எல்லாம், அதாவது சினிமாவில் சொல்லுவாங்கள்ல, நாம் தான் இனிமேல் நாம் தான், அந்த மாதிரி தான் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பேசியிருக்கிற விஷயம் என்னது, தமிழக வாழ்வுரிமை கழகத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து பெரும்பான்மையான அளவு வெற்றி பெற முடியாது. அவங்கக்கிட்ட 234 தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, வேலை செய்கிறதுக்கு கட்சியில் ஆள் கிடையாது. அடுத்தது ராமதாஸ் சசிகலா கூட்டணி. இவங்க 2 பேரும் வயசான காலத்தில் எதுக்கு தான் இந்த கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு தெரில. தேவையில்லாத வேலை, அமைதியாக இருந்திருக்கலாம். இப்படி ஒரு கூட்டணி அவங்க ஆரம்பிச்சுக்கிட்டு தேவையில்லாத அவங்களே வந்து இந்த வயசான காலத்தில் அவங்க எங்கே ஓடி உழைக்க போகிறாங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், கருணாநிதி பண்ணலையா, ஜெயலலிதா பண்ணலையான்ட்டு. அவங்க ரேஞ்சு வேறு, அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குது. கருணாநிதி எத்தனை முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, ஜெயலலிதா எத்தனை தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க.
ராமதாஸ் எத்தனை தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, சசிகலா எத்தனை தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. இவங்க சொன்ன கீழே இருக்கிற ஆளுங்க செய்வாங்களா? இப்போ ராமதாஸ் ஒரு 10 கோடி கொடுத்து நீங்கள் போய் ஓட்டு கொடுங்கன்னு சொன்னால் வாங்கிட்டு போகிற முழுசாக போய் கொடுத்துருவானா? சசிகலா ஒரு 10 கோடி கொடுத்து சேலம் மாவட்டம் முழுக்க நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருன்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலர்கிட்ட கொடுத்தா, அந்த மாவட்ட செயலர் சசிகலா கொடுத்த 10 கோடி எல்லாரையும் கூப்பிட்டு தலைக்கு 500 கொடுப்பாரா? சசிகலாக்கு என்னடா வேணும்னு சொல்லி தூக்கி பணத்தை ஜோப்பில் போட்டு எடுத்துகிட்டு போவாரா? ஜோப்பில் போட்டு தான் எடுத்துகிட்டு போவார். அதானே உண்மை, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க வயசான காலத்தில் இவங்க ஓடி ஓடி வேலைலாம் செய்ய முடியாது. இவங்களுக்கு கட்சியில் அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கட்சியில் ஆள் கிடையாது. அதனால் வேல்முருகனுக்கு முதலிடம், வேலை செய்கிறதுக்கு ஆள் எல்லாம் அவங்க ஜெயிக்க முடியாது பெரிய அளவில். 2வது ராமதாஸ் சசிகலா கூட்டணி. 3வது தவேகா, தமிழக வெற்றி கழகம். ஏன் இந்த தமிழக வெற்றி கழகம்? இப்போ அவர் இருக்கக்கூடிய சொந்த மாநிலமான தமிழகத்துக்கு வேட்பாளர்களை ஒன்றும் அறிவிக்கலை. பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் களத்தில் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே பக்கத்தில் இங்கே அட்லியோட பொண்டாட்டி விட்டு வளகாப்புக்கு போயிருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள். இப்படி நம்பூரில் இருக்கக்கூடிய விஷயத்தையே பார்க்காம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணி விடுக்கலாம்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நினைக்க முடியாது இல்லை, அதுதான் உண்மை. நடிகர் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நான் நினைக்கிறது சரியாக இருந்துச்சுன்னா நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், நடிகர் விஜய் அவர்களுடைய காணொலியை. ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதுக்கு அடுத்தது யாருக்கு வாய்ப்பு இல்லை? ஃபஸ்ட்டு இடம் நான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி நம்பர் 1 இடம் வேல்முருகன் அவர்களுக்கும், 2வது ராமதாஸ் சசிகலா அவர்களுடைய கூட்டணிக்கு, 3வது தவேகா அவர்களுக்கு. மீதி இருக்கக்கூடிய ஆளுங்களாம் வந்து பார்த்தோம்னா யார் யார்? எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும், தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும், நம்ம சீமான் அண்ணாவும். ஓகேங்களா? இதில் யாருக்கு அதிக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்றாங்க. இதுக்கு இடையில இவங்கெல்லாம் இல்லாமல் தனிச்சு ஒருத்தர் வளர்ந்து வராரு, தலை விருட்சமாக வளர்ந்து வராரு, அவர் தான் சீமான் அண்ணா. நான் சொல்லும் பொழுது உங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அவர் ஜெயிச்சு வரும் பொழுது நீங்கள்லாம் அப்போ தான் உணர்வீங்க. நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கெல்லாம் நம்மளாம் ஜாதியில் பிரிஞ்சு கிடக்குறோம், நம்ம ஜாதி ஓட்டு நம்ம ஜாதிக்காரனுக்கு தான் சொல்லிட்டு வன்னியர் ஓட்டு அந்நியருக்குன்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் இருக்கிற 1 கோடி வன்னியர் ஓட்டு போடுறதா ராமதாஸ் என்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கலாம், தமிழகத்தில் துணை முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் அவர் ஜாதியை வச்சு தான் கட்சி நடத்துகிறாரு, ஜாதிக்காரங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு எதிர்மறையான கருத்து அப்படிங்கிறது பல்வேறு நபர்களால் வைக்கப்படுகிறது. ராமதாஸ் அவர்கள் சாராய கடையை மூடும்பார், ஆனால் ஒரு பழமொழியே இருக்குது, காடு விற்று கல் குடித்தாலும் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தோட பேரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடிக்க அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க திராவிட கட்சிகளும் சரி, அந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்களும் சரி. எந்த அரசியல் கட்சி தலைவராச்சும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடி அவர்களாக இருந்தாலும் சரி, நடிகர் விஜய் அண்ணா அவர்களாக இருந்தாலும் சரி, யாராச்சும் தன்னுடைய தொண்டர்களை பார்த்து குடிக்காதீங்க, குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, இப்போ தலைவனுக்கோசரம் உயிரையே கொடுக்குறேன், மொட்டை அடிக்கிறேன், மீசை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, தொண்டர்களை பார்த்து தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க, குடிக்காமல் இருங்க, குடியை விட்டுருங்க, குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லி எந்த தலைவனாச்சும் சொல்கிறாங்களா? கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் அப்படிங்கிறவங்க ஓட்டு போடக்கூடிய ஒரு சாதாரண அடிமைகள், சாதாரண கொத்தடிமைகள், 200 ரூபாய் தூக்கி போட்டால் வந்து வாலாடிட்டு நிற்கிற நாய்கள், அப்படி தான் இவங்க பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு மக்கள் மேலே உண்மையான அன்பு கிடையாது. நான் எவன் காலை பிடிச்சனாலும் நான் ஆட்சிக்கு வருவேன், எவன் காலில் வேணாலும் விழுவேன், ஆனால் மற்றவங்கள பற்றி எனக்கு அக்கறை கிடையாதுங்கிறது தான் அரசியல்வாதிகள் என்னுடைய தற்போதைய நிலை. என்றைக்குமே அதுதான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சீமான் அண்ணா ஆட்சிக்கு வருவார் கண்டிப்பாக. அன்னைக்கு அவர் வரும் பொழுது உங்களுக்கு இந்த மாற்றம்லாம் தெரியும். அவர் என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தேர்தல்லையே வாய்ப்பு கிடையாது சீமான் அண்ணாவுக்கு. அடுத்த தேர்தல், ஏன் அடுத்த தேர்தல்? இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் வரலாம், ஆனால் கணிசமான வாக்குகள் போன 8.22 36 லட்சம் ஓட்டை தாண்டி இந்த தடவை ஒரு 40-50 லட்சம் ஓட்டுங்கிறது வந்திருக்கும். இப்போ இந்த தடவை யாரெல்லாம் ஜாதி ஓட்டு வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களோ, திமுக காலை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறாங்களோ, திமுக காலில் உளுந்து கிடக்குறாங்களோ, அவங்களாம் நாளைக்கு எங்கள் அண்ணன் சீமான்கிட்ட வந்து நிற்பாங்க கையை கட்டிக்கிட்டு, அண்ணே நாமளும் இனிமேல் ஒன்றிணைஞ்சு பயணம் பண்ணலானேன்னு சொல்லி சீமான் அண்ணாங்கிட்ட வந்து நிற்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது, நம்மளாம் பார்க்கத்தான் போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் சபரி ஆரம்பத்துலேருந்து நீ சீமான் அண்ணா அவர்களுக்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு.
நல்லா யோசிச்சு பாருங்க, நியாயம் எங்கே இருக்குது, நீதி எங்கே இருக்குது, தர்மம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா கருப்பு பக்கங்கள் அப்படிங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்குமே இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லையா, உதயநிதி அவர்களுக்கு இல்லையா, எடப்பாடி அவர்களுக்கு இல்லையா, ஜெயலலிதா அவர்களுக்கு இல்லையா, கருணாநிதி அவர்களுக்கு இல்லையா, எம்ஜிஆர் அவர்களுக்கு இல்லையா, ஏன் பெரியார் அவர்களுக்கு இல்லையா? பெரியார் மணியம்மை விவகாரத்தில் முற்றி போய் தானே சண்டை பிடிச்சிட்டு வந்து தானே பேரறிஞர் அண்ணாதுரை வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்தார். நான் வந்து எல்லாரு மேலேயும் முரண்பாடுகள் இருக்குது, யாருமே சொல்லாத விஷயத்தை இவர் சொல்கிறாரு. எல்லாருமே இலவசம் கொடுக்குறேன்னா நீ என்ன விலைக்கு வாங்குறியா? ஸ்டாலின் அவர் 1000 ரூபா தராங்கிறாரு, எடப்பாடி 2000ங்கிறாரு, திரிசா கூட படம் நடிக்கிறவர் நம்மளுக்கு 2500 தராங்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? என்னை விலை கொடுத்து வாங்குறீங்களா? என் மக்களை விலை கொடுத்து வாங்குறீங்களா? 2500 இப்படி தூக்கி போட்டால் நாங்கள் என்ன வாலாட்டிட்டு நிற்போமா? நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க, அப்புறமேட்டு அந்த பணம் யார் கொடுப்பா? என் தலையில் தான் வந்து விடியும். 100 ரூபா பெட்ரோலை 200 கொண்டு வந்து விட்டுருவீங்க. சமையல் இன்னைக்கு 200 விற்குது, 199 விற்குது. அதை 400 பண்ணிடுவீங்க. இதெல்லாம் எவன் கடன் கட்டுறது? யார் ஆயாப்பம் விட்டு காசு? யார் அப்பம் விட்டு காசு? நாங்கள் தான் சின்ன பொண்ணோம். எங்கே போனாலும் இன்றைக்கி 500 சம்பளம் வருது. அந்த 500 சம்பளத்தை வச்சு நீங்கள் பொழுது ஓட்ட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாதுல்ல. நானே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் வந்து நாமளே இணைஞ்சு பயணம் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நானும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பயணம் செய்வேன்.